அவர்கள், ரியோ ராஜ் அவர்கள் மற்றும் சாண்டி அவர்களுடைய நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய நம்மளுடைய நிறம் மாறும் உலகில் மார்ச் 7ஆம் தேதி திரையரங்குகள்ல உங்களை சந்திக்க இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் உங்களுக்காக. பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு நாங்க ஸ்கிரீன் பண்ண ட்ரெய்லர் அண்ட் அந்த 3 பாடல்கள் பிடிச்சிருக்கோம் நாங்க நம்புறோம். ட்ரெய்லர் வந்து இப்ப யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு போட்டதுக்கு அப்புறம் அது யூடியூப்லயும் இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக. பிரிட்டோ ஜேபி அவர்களுடைய இயக்கத்துல மரியாதைக்குரிய பாரதிராஜா அவர்கள், நட்டி அவர்கள், ரியோ ராஜ் அவர்கள், சாண்டி அவர்கள் மற்றும் யோகி பாபு அவர்களுடைய நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய நிறம் மாறும் உலகில் வரக்கூடிய மார்ச் 7ஆம் தேதி திரையரங்குகள்ல உங்களை சந்திக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கு. அதனுடைய ஆடியோ லான்ச்க்கு வந்திருக்கக்கூடிய பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியும் ஒரு பெரிய வணக்கமும் கூட. தேங்க்யூ சோ மச் ஃபார் பீயிங் ஹியர். முடிச்சுட்டு சொல்லும்போது பாம்பே மாதிரி இருக்கணும், கரெக்டாக அது மாதிரி கரெக்டாக பண்ணணும். பாம்பே மாதிரி செட்டு பண்ணணும். பார்க்கும்போது யாருமே சொல்லக்கூடாது, செட்டுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கேன். சாண்டி மாஸ்டருக்கும் ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அது வந்து ஒரு குவார்டர்ஸ்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் படம் பாருங்கள். படம் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம ப்ரொடியூசர் ராஜேஷ் சாருக்கும், எலின் சாருக்கும், டைரக்டர் பிரிட்டோவுக்கும் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரிட்டோவுக்கு வணக்கம். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமராமேன் எல்லாருக்குமே வணக்கம். என்னுடைய ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்த்துருந்தீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்ததா? கை தட்டல் கொடுக்கலாமா டீமுக்காக? இது ஒருத்தருடைய கனவுன்னு சொல்ல முடியாது. பல பேருடைய டெபியூ அப்படிங்கறனால பல பேருடைய கனவு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது. சோ ஆரம்பத்துல ஒரு சின்ன டெக்னிக்கல் கிளிட்ச் இருந்தது. அதனாலதான் ஒட்டுமொத்தமாக காஸ்ட் அண்ட் க்ரூவை மேடைக்கு ஏற்ற முடியல. பட் ஆனா இந்த மொமெண்ட் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்ப வந்து ஒட்டுமொத்தமாக ஆடியோ நம்ம பார்த்தாச்சு, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. அப்படிங்கனால பேசுற நபர்களும் நம்ம கூட மேடையில இணைப்புறாங்க, பேசாத நபர்கள் அப்படியே வந்து நம்ம கூட பேச போறாங்க. சோ I would like to welcome editor of the film தமிழரசன் அவர்கள். would like to repeat. சோ ஒட்டுமொத்த காஸ்ட் அண்ட் க்ரூ மேடையில இருக்காங்க. உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள், ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். மார்ச் 7ஆம் தேதி நிறம் மாறும் உலகில் திரையரங்குகள்ல உங்களை சந்திக்கிறதுக்கு இருக்கு. படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போறோம். டெக்னீஷியன்ஸ் பேசியிருந்தாங்க. இப்ப ஆர்டிஸ்டான நேரம். இப்ப நான் வந்து மேடைக்கு கூப்பிடக்கூடிய நபர் பத்தி சொல்லணும் அப்படின்னா வெளியில் ஆல்ரெடி இருக்காரு. பட் அவரை பத்தி சொல்லணும்னா தான் நடிக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரமும் தனக்கானதாக வடிவமைக்கக்கூடிய நம்முடைய மோஸ்ட் ஃபேவரட் மைம் கோபி அண்ணா. இதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் மகிமையாக நடிச்சிருக்கிறாரு. சோ இந்த படத்தை பத்தியும் இந்த அனுபவத்தை பத்தியும் கண்டிப்பாக எங்களுக்காக ஷேர் பண்ணணும். ப்ளீஸ் வாங்கண்ணா. சந்தோஷமான நாள் உண்மையிலேயே. முதல்ல பிரிட்டோ தம்பி பற்றி சொல்லிக்கிறேன் ஒரு 4 வார்த்தைகள். எங்களோட துவக்கம் வந்து எங்கே ஆரம்பிச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கான். முதல்ல வந்து அந்த தம்பி தான் வந்து பிரிட்டோ தம்பியை அறிமுகப்படுத்தினான். வேளாங்கண்ணியில் அறிமுகப்படுத்தினான் தம்பி, சந்துரு தம்பி. அது மூலியமாக பழக்கமாக வந்தால் எனக்கு வேளாங்கண்ணியில் நிறைய சொந்தங்கள் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் பிரிட்டோ தம்பி தான். நாங்கள் சர்ச் போவோம், நிறைய சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ண சொல்ல எனக்கு எதுவே தெரியாது. உள்ள போக சொல்ல யாருமே கிடையாது. ஆனா இன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு 1000 பேர் எங்க மக்கள் இருக்காங்க. அது முக்கியமான காரணம் பிரிட்டோ தம்பி. அவ்வளவு ரொம்ப சந்தோஷமான பிள்ளை அந்த பிள்ளை. எப்போதுமே பெரிய மனசோட இருப்பான், சந்தோஷமா பாசமா இருப்பான், எல்லாருக்கும் உதவி பண்ண ஆசைப்படுவான். பெரிய மனசு பையன் பிள்ளை அந்த பிள்ளை. ஜாலியா வருவான். ஆனா சாப்பிட்டியா கேட்பான். நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு வந்தாலும் என்ன கட்டம் வாங்கி கொடுப்பான். அவன் இல்லைன்னு சொல்றதே கிடையாது. வரைக்கும் என் முடியாது சொல்றதே கிடையாது. என்ன வேணாலும் சாப்பாடு வாங்கி கொடுப்பான். யாரும் பட்டினியா போயிடக்கூடாது அந்த ஒரு எண்ணம் தான் அவனை இங்க உட்கார வச்சிருக்கேன். எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிற பெரிய மனசு பிள்ளைக்கு. அதனால இன்னும் பெருசா வளருவான். ஒரு 10 படத்துக்கு வேலை பார்க்குற விஷயத்த ஒரே படத்தை வேலை பார்த்துட்டான். ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லா ஜாம்பவான்கள், எல்லா பெரிய பெரிய மக்கள் நடிச்சு பெரிய திறமசாலிகள் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து 4 படத்தை ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க. அது இவ்வளவு பெரிய கஷ்டம். இந்த வயசு என்ன வயசு இருக்கும் பிள்ளைக்கு? அந்த பிள்ளைக்கு மிஞ்சி போன 32 வயசு 34 வயசு இருக்கும். நாங்க இவ்வளவு வயசா எனக்கே அறிவில்லை, இன்னும் என்ன பண்ண போறோம் தெரியல. ஆனா இத்தனை பேருக்கு ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமா வந்திருக்கோம். இங்க யாருமே துக்கத்தோடு வரவே இல்லை. எல்லாரும் வேலைப்பாடு இருந்தாலும் இங்க வந்ததுக்கு ஒரே காரணம் என்ன? பிரிட்டோ தம்பி. அவ்வளவு சொந்தங்களை சேர்த்து வச்சிருக்காங்க தம்பி.
அவன் சூப்பரா இருப்பான். அம்மா மேல பெரிய பாசம். அம்மா வந்து கோவில் பக்கத்துல எப்போதும் இருப்பாங்க. அம்மா பார்த்து போக சொல்ல. பிரிட்டோ வீட்டுக்கு போனாலும் எப்போதுமே சாப்பாடுன்னு சொல்லல. அம்மா கூப்பிட்டு சாப்பாடு கையால கொடுப்பாங்க, எப்போதுமே மனசார கொடுப்பாங்க. அதுல வசதி இருக்கா, வசதி இல்லையா, பணம் இருக்கா, பணம் இல்லையா, அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. நீ வீட்டுக்கு போனா முதல்ல சாப்பிட்டு தம்பி, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்வாங்க. கையில 10 பைசா இருக்காது அப்பெல்லாம். ஆனா அங்க போகும்போது எல்லா உறவுகளும் ஒன்னா சேர்ந்து எங்களை அழகா பார்த்ததுக்கு முதல் விஷயம் பிரிட்டோ தம்பியா. ரீகன், அவனை ரீகனா தான் தெரியும் எங்களுக்கு. ரீகன், ஏகன், தோய்க்கு ஒருத்தர் ஏகன் இருக்கான், ரீகன் ஒருத்தர் இருக்கான். அவனை ரொம்ப குட்டி புள்ளையா பார்த்துருக்காங்க. மினியேச்சரா இருப்பான் அவன். அவன் சிரிக்கிற சிரிப்பு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க, உங்க நோயெல்லாம் விட்டு போயிடும். மைக்கேல் நீங்க தான் இருப்பாரு இங்கே ஒருத்தர். மைக்கேலனா வாழ்த்துக்கள். அவர் சிரிக்கிறது மட்டும் எங்க அவர் கேட்டு பாருங்க, அவர் சிரிச்சுட்டே இருப்பாரு. எங்களுக்கு எப்பெல்லாம் வந்து மனசு கஷ்டப்பட்டு போர் அடிக்குதோ நாங்க 4 நாள் சர்ச்சில் உட்கார்ந்துட்டு இருப்போம். அதுக்கு அண்ணனை கூப்பிட்டு நிறைய கதை சொல்லுவார். அண்ணன் சொல்ற கதையை காதை கேட்க முடியாது, ஆனா சிரிச்சுட்டே இருக்கும். கல்லங்கப்படம் இல்லாத மனசு. அந்த மனுஷனுக்கு ஒரு பிள்ளைக்கு மாதிரி அழகான பிள்ளை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு கொடுத்த ஒரு பெரிய பிரார்த்தனை. அது அழகான விஷயம். அந்த பிள்ளை இன்னும் பெருசா வளரும். நல்லா கைத்தட்டிக்கலாம். உண்மையிலே இந்த பாராட்டுகள் ரொம்ப முக்கியம். நீங்க கைத்தட்டுறது ரொம்ப நிறைய வேலை இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கா, கையில பெரிய விஷயம் வச்சுக்கலாம், அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுக்கிட்டு இந்த பாராட்டு ரொம்ப முக்கியம். அந்த கைத்தட்டுறதுக்காக தான் நாங்க எல்லாம் வந்திருக்கோம். இந்த மனுஷன் தான் அந்த பிள்ளைக்கு ரொம்ப குட்டி வயசு. நான் ரொம்ப சின்ன பிள்ளையா பார்த்தேன். அந்த பிள்ளை இன்னைக்கு வந்து வளர்ந்து கல்யாணம் முடிச்சது பிள்ளை. கடைசியா சொன்னா மாதிரி 2 பாட்டு என் பொண்டாட்டி எழுதிருக்காங்க, இல்லை சோறு போட மாட்டாங்க. அதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா, அது அழகா சொன்னேன். கடைசியா முடிக்கும் போது சொன்னேன், ஞாபகம் வச்சுக்குமா நான் தான் அப்படின்னு சொல்ல மாதிரி. உண்மையிலேயே அந்த பிள்ளை போசல கேட்டேன், என்னடா பஞ்சாபியா மாறிட்டியான்னு கேட்டேன். மீசெல்லாம் முறுக்கி விட்டுட்டு, மீசையே இருக்காது, மீசையை முறுக்கி விட்டுட்டு ரொம்ப அழகா அவனை ரொம்ப நேர்த்தியா உண்மையா இருந்திருக்கான். இங்க இருக்க எல்லாமே சொந்தம் தான் எங்களுக்கு. நாங்க யாரும் வேலை பார்க்க வரவே இல்லை. இது குடும்பமா தான் வச்சிருக்கோம். எங்க குடும்பம் இது. இந்த குடும்பத்துல இத்தனை பேர் ஒண்ணா சேர்த்திருக்கான். அதுக்கு பெரிய சேர்த்திருக்கான் அப்படின்னு சொல்லலாம் தெரியல எனக்கு. வாடா பாடா சொல்லணும் கூட தெரியல. இயக்குனர் ஆகிட்டாங்க ஐயா. அது சொன்னேன். அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். உண்மையிலே சாண்டி ஐயா அவரோட சுறுசுறுப்பு இருக்குல்ல, அப்படி இருக்கும். எறும்பை கழிச்சு விட்ட மாதிரி இருக்கும். ஒரு புத்துல இருந்து எறும்பு கழிச்சு விட்டு என்ன பண்ணுவோம், டக்கு டக்கு டக்குன்னு ஓடும். ஒருத்தர் நிக்காது. எப்படி இந்த எனர்ஜி வச்சிருக்க அந்த மனுஷன் அப்படிதான் கேட்பாரு. எனக்கு நல்ல பழக்கம். நான் கிளாஸ்ல பார்த்திருக்கோம், பேசியிருக்கோம், நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டோம். யோசிச்சிட்டே இருப்பாங்க, நிறைய விஷயம் யோசிச்சிட்டே இருப்பாங்க. நாங்க என்ன சொல்றோம், உறவா இருக்கிறதுக்கு காரணமா தான். இங்க இருக்க எல்லா மக்களும் என் மக்கள். ரியோ தம்பி கிட்ட வந்து எப்போதுமே ஒரு இன்னசென்ட் இருக்கும். எப்போதுமே நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன், ரியோ கூட படம் பண்ணுவோம், ஒரு வாட்டி ஒரு படமா பண்ண முடியுது. முதல் ஜீப் வாங்கும்போது அவன் காட்டின விஷயம் வந்து எனக்கு இன்னும் ஞாபகமா இருக்கு. அந்த பேங்க்கு முன்னாடி நான் ஜீப் வாங்கியிருக்கேன்னா எப்படின்னா இருக்கு. அடுத்த கார் மாத்திட்டான், அடுத்த வாழ்க்கை மாறி இருக்கு, ஹீரோ ஆயிட்டான், இன்னொரு ரியோ மாறவே இல்லை. அப்படியே எங்களுக்குலாம் வாலிபர் சக்கரத்தில் நடிச்சிருக்கா, வாலிபர் அண்ணா கூட நடிக்கிறது. அது வந்து பீச்சை ஒட்டி ஒரு விஷயம் நடக்கிற விஷயம். அது ரொம்ப மோசமான நான் படத்துல மட்டும்தான், நேரா கிடையாது. அந்த மோசமான ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைச்சது யாருன்னா பிரிட்டோ தம்பி. இந்த கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா வடிவமைச்சது யாருன்னா பிரிட்டோ தம்பி. ரொம்ப கஷ்டம் இல்லையா, எங்கெல்லாம் வேலை வாங்க எப்படி வேலை வாங்குவான். என் மனசு போனாம ஒரு விஷயத்தை அழகா சொல்லி வேலை வாங்கிட்டு போயிடுவான். எத்தனை டைம் கூட வாங்குவான், ஆனா அழகா வாங்கிடுவான். அதனாலதான் இந்த படம் ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு ப்ரொடியூசர் பெரிய வாழ்த்துக்கீங்க. உங்க மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி. உண்மையிலே அந்த படத்தை நீங்க கையாண்ட விதம் ரொம்ப அழகா இருந்தது. என் கூட மதன் தம்பி வந்திருக்கான், இன்னொரு பிரேம் தம்பி நடிச்சிருக்காங்க. அவங்களும் பெரிய வாழ்த்துக்கள். இங்க மேடையில் நிறைய பேர் இருக்காங்க பேசுறதுக்கு. இந்த பெரிய நடிகை ஒருத்தர் தம்பி, தம்பியை வந்து சிறந்த நடிகை. இவங்க எல்லாருமே நான் படம் நட்டியை கூட சொல்லணும். நாங்க ஐயா வந்து முதல்ல ஏர்போர்ட்டை தான் பார்த்தேன். அவர் சொன்ன விஷயம் ஒரு விஷயம் ரொம்ப அழகா இருந்தது. யாரும் எதையும் ஸ்டாப் பண்ண முடியாது, நிறுத்த மாட்டோம், நமக்கு தோணும் நிறுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஆணிதமா சொன்னாரு. நான் அப்ப ஒரு பேர் வச்சு பேர் என்ன தெரியுங்களா, ஏலியன். அது ஒரு ஏலியன் அப்படிதான் இருக்கும். பேசுற விதமா இருக்கட்டும், பழக்கிற விதமா இருக்கட்டும், அப்படியே காத்துவாங்க சொல்லிட்டு போயிடுவார். ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிடுவார். இந்த இத்தனை சொந்தங்களையும் ஒருங்கிணைச்சதுக்கு பெரிய நன்றி தம்பியா. அது பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படம் பண்ணணும், அந்த படத்துல நாங்களா இருக்கணும். அதுக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த மேடையில் அமர்ந்திருக்க அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். நிறைய பேர் சொல்லலாம். மணி ஐயா, சாரி மணி வந்து எப்போதுமே ரொம்ப அழகான பிள்ளை. எப்படி காட்டக்கூட அப்படிதான் காட்டுவான். என்ன அழகா காட்ட சொல்லி காட்டுதே இல்லை, அவ்வளவு மோசமா காட்டிக்குவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப அழகா காட்டுறா பிள்ளை, இதுக்குத்தான் வரும் கோப்பேனா, அது வேற என்ன படுத்த அப்படின்வான். அவ்வளவு அழகான ஒரு உண்மையிலேயே ரொம்ப சிறந்த ஒரு கேமராமேன் தம்பி. நிறைய படம் பண்ணணும், இப்படி மேடைகளுக்கு எல்லாரும் நிறைய படம் பண்ணணும், வாழ்க்கையை பெரிய இடத்துக்கு போகணும். அப்பவும் இந்த குடும்பத்தை மறக்கக்கூடாது. இந்த படம் எல்லாருக்கும் சிறந்த படமாக அமையும், அது மாற்றுக்கிறதே இல்லை. மறக்காம எல்லாரும் தேர்வு படம் பாருங்க. யார் மனசையாலும் தெரிஞ்சோ தெரியாமல் குறிப்பிடுத்த பெரிய மன்னிப்பு, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். தேங்க்யூ சோ மச் கோபி அண்ணா, உங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக மேடையில இருக்கக்கூடிய நபர் நமக்காக பேச வரக்கூடியது, அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா
தான் நடிக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரத்திலையும் எஃபர்ட்லெஸ் ஆக ஒரு ஸ்டைலையும் ஒரு கிளாஸையும் ஒரு பிளேவராகவே கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய சுரேஷ் மேனன் சார் இந்த படத்துல லால் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை பிளே பண்ணிருக்கிறாரு. சோ கண்டிப்பாக இந்த படத்துடைய அனுபவத்தை நீங்க ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் சார். எல்லாருக்கும் தெரியும் ஜாஸ்தி பேச மாட்டேன்னா. I just wish the producers, director and all the artists all the best. Thank you. Short and sweet கேள்விப்பட்டிருக்கோம், பட் இவ்வளவு ஷார்டஸ்ட் பார்த்ததே இல்லை சார். பட் that is the person you are. Thank you so much மீனம், உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஃபென்டாஸ்டிக்கான ஒரு என்டர்டெய்னர், ஒரு ஹோஸ்ட், ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி. இந்த படத்துல மற்றொரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பிளே பண்ணியிருக்கிறாரு சுரேஷ் சக்கரவர்த்தி சார். ப்ளீஸ் உங்களுடைய அனுபவத்தை எங்களுக்காக ஷேர் பண்ணணும். மீடியா பீப்புள், பத்திரிகை நண்பர்கள், உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். இங்க இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, அதுக்கு காரணம் இந்த ப்ரொடியூசர்ஸ், சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் அண்ட் சிஎஸ் சினிமா, அவங்களுக்கு முதல்ல வணக்கம் சொல்லிக்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய பிரிட்டோட குடும்பத்தினர், அங்கேயும் இருக்கிற பிரிட்டோட குடும்பத்தினர் எல்லாருக்கும் வணக்கம். ரியோ ஒரு நடிப்பு ராக்ஷசன். பாரதி ராஜா சார் சொல்லவே வேண்டாம், அவர் ஒரு இன்னொரு ராக்ஷசன். நட்டி சார், அப்புறம் சாண்டி மாஸ்டர், யோகி பாபு, இவ்வளோ பேர் தவிர இங்க இருக்கிற அத்தனை ராட்சசர்களுக்கு தீனி போடணும். அப்போ அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அதை பிரிட்டோ ரொம்ப அழகா செஞ்சார். நான் கூட நடிச்சிட்டு இருக்கேன். இன்னொரு படம் அடுத்த வாரமே ரிலீஸ் ஆகுதா, அதுல பாருங்க, மிரட்டி இருப்பாரு ரியோ. ரியோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பாரு. நான் ஒரு ஃப்ரெண்ட் இல்லை, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுப்பாரு. அந்த வகையில பிரிட்டோ அவரோட ஃப்ரெண்டு. அதனால அவரோட ஒரு ஃபங்க்ஷன்ல பிரிட்டோ பார்த்து என்ன நடிப்பீங்களான்னு ரொம்ப தயங்கி கேட்டாரு. ஒரு நாள் தான் நடிச்சிருக்கிறேன். ஆனா அந்த தீனியானது அவர் போடக்கூடியது ஒரு ஆர்டிஸ்டுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா நாங்க எல்லாம் நம்ம மைம் கோபி சார் சொன்ன மாதிரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இந்த படம் நல்லா ஓடணும். பிரிட்டோ ஒரு நல்ல டைரக்டர்ன்றது நான் டப்பிங்ல நட்டி சார் அண்ட் கவிதா அவங்க பொசிஷன் பார்த்தேன். பிரமாதமா நடிச்சிருக்காங்க. மிச்சது ஃபுல் படம் நான் இன்னும் பார்க்கல. ஒரு ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்றதுன்றது பெரிய விஷயம். இந்த கஜேந்திர கர்ப்பம் வாங்க 10 மாசத்துக்கு மேல. ஆனா இவங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா கருவை கதையாக்கி அதை சுமந்துக்கிட்டு அதை பிரசவம் பண்ணக்கூடிய நேரம். இதுக்கு டாக்டர் நல்லா இருக்கணும். கத்திரிக்கோள் கைமா அலைஞ்சிட்டு சி செக்ஷன் பண்ணாம சுகப்பிரசவமா கொண்டு வர்றது தான் அந்த ப்ரொடியூசர்ஸ் வேலை. அதை அவங்க ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. 34 ஆர்டிஸ்ட், ஒருத்தர் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அத்தனை பேருக்கும் என்ன பேசினாங்களோ அந்த பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி சந்தோஷமா மனசார வாழ்த்துறதுக்கு வந்திருக்கிற அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் இவங்க 2 பேரும். அந்த மாதிரி தீனி போட்ட டைரக்டர். இதுல நடிச்ச ஒவ்வொருத்தரும் எல்லாம் பிசாசு. விஜய், ஏகன், லவ்லி, ஐரா, கவிதா சொல்லிட்டேன், சாண்டி மாஸ்டர், நட்டி, சொல்லிட்டே போலாம். அந்த அவங்க உட்காந்துருக்காங்க தலையாட்டிட்டு பேரை சொல்லி, ஜீவா, எல்லாரும் அவ்வளவு நல்லா நடிச்சிருக்காங்க. சொல்லிட்டே இருந்தா அடுத்த படத்துக்கு நேரம் ஆயிரும். ஸோ நீங்க மெயினா சப்போர்ட் கொடுக்கணும். அதை நான் உங்களை ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன். முதல் பிரசவம் பிரிட்டோவுக்கு, அது சுகப்பிரசவமா ஆகி அதை கொண்டாடணும். அதோட ஃபங்க்ஷன், சக்சஸ் ஃபங்க்ஷன், கட்டாயம் நிஜமா ஓடி சக்சஸ் ஃபங்க்ஷனுக்கு நீங்க எல்லாரும் வரணும். அதுக்கு நீங்க எல்லாரும் உதவணும் என்று ரொம்ப ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன். பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு நன்றி, வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய படம் நான் இது வரைக்கும், இது என்னோட 25வது படம். ஸோ இந்த படத்துல எனக்காக ஒரு போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சில படங்கள்லாம் நான் ஃபுல்லாலாம் பண்ணியிருப்போம், ஆனா ஒரே ஒரு போர்ஷன் தான் பண்ணியிருக்கேன். எனக்காக போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப, நான் பார்க்கவே இல்லை, நைட்ல தான் அது வந்திருந்தது. திடீர்னு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுக்கு ஒத்துக்கிட்ட ப்ரொடியூசர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில உட்காந்துருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
இந்த படம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல முடியாத ஒரு ரணங்களை சொல்ல வருதுன்றது இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா வர மார்ச் 7ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் போது எல்லாரும் பாருங்க. உங்களுடைய அன்பையும் லவ்வையும் சப்போர்ட்டையும் எங்களுக்கு கொடுங்க. தம்பி பிரிட்டோ அவர்கள் வந்து தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர் கண்டிப்பா வருவாங்க. இந்த படத்தோட கேமராமேன் அவர்களுக்கும் அவங்க டீமுக்கும் நன்றி. இந்த படத்துல வேலை செஞ்ச உதவி இயக்குநர்கள் அனைவருக்கும் நன்றி. அண்ட் என்னோட மெல்பெட் அவங்களுக்கும் நன்றி. அவங்க மூலமா நான் இங்க வந்திருந்தேன். ரொம்ப சந்தோஷம். இப்போ எனக்கு நைட் ஷூட் இருக்கு. அங்க பர்மிஷன் கேட்டுட்டு தான் இங்க வந்தேன். எல்லாரும் என்ன மன்னிக்கணும். நான் கிளம்புறேன். சாரி. நன்றி. நிறமாறும் உலகில் படத்துல பரிமளம் கதாபாத்திரத்தை பிளே பண்ணிருக்கக்கூடிய ஆதிரா அவர்கள் ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு இரு வார்த்தைகளை பார்த்துட்டு ப்ளீஸ் மேம். எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய தாழ்மையான வணக்கம். இந்த படத்துல வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரிட்டோ குரு எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. இதில் இங்கே வந்து எல்லாருக்கும் மட்டும் இல்லை, இங்க இருக்கிற குடும்பம் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பேர் சொல்லணும் அப்படின்னா பிரிட்டோ தான். எனக்கு வேற வார்த்தை எதுவுமே கிடையாது. எல்லாரையும் ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் தனித்தனியா பேசுவார். அது அவ்வளோ ஒரு என்ன சொல்றது பொறுமை. அது மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. இந்த படத்துல வந்து இங்க ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும் பிரிட்டோட உழைப்பு என்ன, எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம் அப்படிங்கிறது வந்து எங்க ஒர்க் பண்ணங்க நாங்க எல்லாருமே நாங்க பார்த்துட்டு தான் இருந்தோம். அவ்வளோ ஒரு அன்பு. ஐ லவ் யூ பிரிட்டோ, ஐ லவ் யூ தம்பி, சீரியஸா சொல்றேன். ஏன்னா அது எங்களால வார்த்தையால சொல்லவே முடியாது. இந்த படத்துல ரியோ சாருடைய அம்மாவா நான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால ஒரு பெண், ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னால ஒரு ஆண். அதுதான், வேற எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் நன்றி. உலகில் அழகராக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நிவாஸ் ப்ளீஸ் எங்களுக்காக படத்தை பத்தி ஷேர் பண்ணணும். வீடுக்கு வரணும் ப்ளீஸ். இந்த படத்துல வந்து விஜயாகவே நடிச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய ஓஜி மேம் ப்ளீஸ் எங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியாவுக்கும் முக்கியமா உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். கமலா தியேட்டருக்குள்ள நான் கால் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட 35 வருஷங்கள் ஆகுது. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு. அப்படியே இருக்கு அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு வருது. நான் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் வந்ததுங்க. இந்த படத்துல ஆக்சுவலி நான் ஷூட்டிங்க்கு வரல, ஆனா நான் என் வீட்டில் இருந்தேன். அதுக்கு நான் பிரிட்டோக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது என் பொண்ணால. அவங்கள எடுக்கிறதுக்கு தான் வந்திருந்தாங்க. அப்புறம் என்னை பார்த்து அம்மாவா நடிப்பீங்களா மேடம் அப்படின்னாங்க. அம்மாவா நடிக்க மாட்டேன், அம்மாவாவே இருக்கேன் அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். அண்ட் இத்தனை நட்சத்திர பட்டாளத்துல நானும் இருக்கிறத நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். இந்த படத்துல நீங்க எதிர்பாராதது ஏதாவது இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா எதிர்பாராதது நிறைய இருக்கு. எதிர்பார்க்கறது இல்லாட்டாலும் எதிர்பாராதது நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. நீங்க வாழ்க்கையில ரொம்ப கிட்டத்துல பார்த்த சில நிகழ்வுகள் நீங்க அழகா அந்த ஸ்கிரீன்குள்ள பார்க்கலாம், செல்லுலாய்ட் ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. பிரிட்டோ ரொம்ப உழைப்பாடினா அந்த ஒரு நைட் பூரா ஷூட் பண்ணோம் ஹைதராபாத்ல. டாக்டருக்கு நான் கூட போயிருந்தேன். அவ்வளவு ஜுரத்துல அந்த 103, 104 ஜுரத்துல வந்து உட்காந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவ்வளவு எனர்ஜியோட பண்ணிட்டு இருந்தாரு. பக்கத்துல உட்காந்து நானும் குரோசின் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஐ ஹோப் யூ ரிமெம்பர் திஸ். அவ்வளவு உழைப்பாளி அண்ட் ஹார்ட் ஒர்க் ஈல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிரிட்டோ. தேங்க்யூ வெரி மச். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னன்னா நானாகவே காட்டிருக்காரு எல்லா படத்துலயும். கருவாடு கூட தூக்கி ரொம்ப கல்லெல்லாம் தூக்கி கஷ்டப்படுற கேரக்டர்ஸ்ல இது ரொம்ப ஈஸியான ஒரு கேரக்டர். ரொம்ப ஸ்டைலிஷா என்ன பதிவு பண்ணதுக்கு மணிகண்டன் சாருக்கும் அர்ஜுன் கேமராமேனுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. மறுபடியும் நான் எப்பவுமே எல்லா மேடையிலும் சொல்ற ஒரே விஷயம், பிரஸ் ஒன்லி ஹேஸ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லவ் ஃபார் அஸ். இந்த படத்தை மக்களுக்கு நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். நல்ல படங்களை நம்ம வர வைக்கணும். அதனால நீங்க எங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமா நீங்க கண்டிப்பா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் சோ கிளாட் டு ஷேர் என்னோட டாட்டரோட இந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் திருப்பியும் நான் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுவேன். பாட்டு ரொம்ப 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 நல்லா இருக்கு.
Lady President Pressure, fantastic songs. ரொம்ப கேட்சியாக இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த சாண்டி மாஸ்டரோட. அந்த சாண்டி மாஸ்டர், தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் சச் பியூட்டிஃபுல் சாங். அண்ட் இந்த போஸ்டரில் இருக்கிற அத்தனை பேருக்கு எனக்கும் இந்த படத்தில் சம்மந்தமே இல்லை. இவங்களோட எனக்கு எந்த காம்பினேஷனும் வந்ததில்லை. அவ்வளோ அருமையான ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டரை நான் வந்திருக்கேன். தேங்க்யூ வெரி மச், வாய்ப்புக்கு நன்றி. அண்ட் விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாரை பற்றியும் நான் சொல்லணும்னு நினச்சேன், பட் no time for everything, and it's a fantastic kalavai. It's a beautiful film. எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்க, support us. Thank you very much. லவ்லி அப்படிங்கிறது பேர்லயே இருக்கு. லவ்லின் அவர்கள் அபி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. Please share us about the experience and tell us about the film. எல்லாருக்கும் வணக்கம். எல்லா பிரஸ் அண்ட் மீடியாவுக்கும் வணக்கம். நிறமாறும் உலகில் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். நான் 3 நாள் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த 3 நாள் was such a beautiful experience. நான் யோகி பாபு சார் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது 2வது படம் சார் கூட. அண்ட் he is so supportive and so motivating. And of course அம்மா கூட மறுபடியும் second film. And Ma, I love you and I'm so grateful, blessed and lucky to be your daughter on screen and off screen, and I hope I'll make you proud. இந்த படத்துல நிறைய பெரிய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இருக்காங்க. அதுல ஒரு சின்ன ரோல் கொடுத்தாங்க பிரிட்டோ சார். Thank you so much for this opportunity, and I hope I get to work with you again, and I hope I'm in your next film. And to the entire cast, I didn't get to share my screen with you, but I hope I get to work with each and every one of you. And to the crew, Arjun sir for giving such amazing cinematic shots, and Dev sir for the beautiful music, and to the PRO Yuvraj and Rajesh Anna, thank you for conducting this beautiful audio and trailer launch, and to all the marketing team, thank you so much. Kalyan, you're doing a good job. So yes, thank you. Nandri, Meedum, Sandipam, thank you. Thank you so much, Lovelin. அடுத்ததாக இன்னொரு நபரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான நபர் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. எங்களுக்காக ஒரு வெல்விஷராக, ஒரு மிகப்பெரிய பேக் போனாக இருக்கக்கூடிய தனஞ்சயன் சார், ப்ளீஸ் எங்களுக்காக வந்திருக்கீங்க. நீங்க மேடையில இணையணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் பீ ஹியர் வித் us. Thank you so much sir. உண்மையாலுமே ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு நீங்க ஜாயின் பண்ணதுல. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. Thank you so much. அடுத்ததாக கலாகாலம் காலங்கள்ல ஆரம்பிச்சு கோழிப்பண்ணை செல்லதுரையாக இப்போ இந்த படத்துல ராயப்பனாக இணைய இருக்கக்கூடிய நம்மளுடைய ஏகன் அவர்கள், ப்ளீஸ் tell us about the film. வந்திருக்க பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து படம் பண்றது வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. இது முழுக்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும், அதுதான் இந்த டீம். இதுல இருக்க எல்லாருமே வந்து அண்ணன் தம்பி அப்படி பழக ஆரம்பிச்சவங்க தான். ஸோ அப்படி இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து பண்ற படம் என்னவா இருக்கும், அம்மாக்கான படமா இருக்கும். ஸோ அப்படி அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து அம்மாக்காக ஒரு படம் March 7th தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா பாருங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் ஏகன். ஒரு பெரிய வாழ்த்துக்கள். எங்களுடைய வெல்விஷராக, எங்களுடைய மிகப்பெரிய சியர் லீடராக இணைஞ்சிருக்கக்கூடிய தனஞ்சய சார், கண்டிப்பாக இந்த படத்தை பத்தியும் இந்த குரூ பத்தியும் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு தெரியும், அதை பத்தியும் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. மாலை வணக்கம் ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். பெரிய மேடையா இருக்கு. இந்த மேடை ரொம்ப சூப்பரா, நிறைய டீம் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கிறது பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு. நிறம் மாறும் உலகில் வரும்போது நான் ட்ரெய்லர் 7 o'clock லான்ச் ஆகும்போது பார்த்துட்டேன். I really love the trailer. பர்டிகுலரா எனக்கு நட்டி சாருடைய வாய்ஸ் ஓவர்ல கலக்கிட்டீங்க சார். என்ன ஒரு கதை சொல்லியிருக்கீங்க, அவ்வளவு பிரமாதமா கதை சொல்லியிருக்கீங்க. பெரிய வாழ்த்து கொடுக்கணும். ஒரு
காந்த குரல்ல அட்டகாசமான குரல்ல ஒரு கதையை சொல்லி கடைசியில நம்மள அப்படியே உள்ளு வாங்கிட்டாரு. இதுதான் சார் ஒரு படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஏதாவது ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்ணணும், நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டீங்க. ஐ ஹேவ் டு கங்க்ராச்சுலேட் ரியோராஜ். இன்னைக்கு ஒரு நம்முடைய ஸ்வீட் ஹார்ட்டா இருக்கிற ரியோராஜ் இந்த படத்துல ஐ திங்க் இட்ஸ் ஒரு ஆந்தாலஜியா இல்ல ஹைப்பர் லிங்க் கதையா தெரியல. யூ பிளேட் வெரி கியூட் ரோல், ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அண்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது. உங்களுடைய எனர்ஜியும் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கு. கங்க்ராட்ஸ் டு யூ. அண்ட் நம்ம சொல்ல வேணாம் டான்ஸ் மாஸ்டர் பத்தி. மாஸ்டர் கலக்கி இருக்கீங்க. நீங்க நிறைய படங்களை வந்து இன்டெக்டா சாங் கொடுத்துட்டு நடிப்புலயும் இப்ப கலக்கிட்டு இருக்கீங்க. பார்க்கும்போது மாஸ்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க இந்த ஹோல் டீமே வந்து ஒரு யங் டீம், ஒரு பியூட்டிஃபுல்லா இருந்தது. ட்ரெயிலர்லயே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிற இந்த படம். என்னுடைய நண்பர் லலின் சார் அவருடைய பிரசன்டேஷன்ல ஜிஎஸ் இன்டர்நேஷனலுக்கு மிகப்பெரிய வெற்றியா மாறணும். அவருடைய மதிமாறன் படம் ஓடிடில வந்த பிறகு அவ்வளவு பேர் கொண்டாடினாங்க. ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் தட் ஃபிலிம் டு ரிலீஸ் இன் ஓடிடி. அவ்வளவு பெரிய சக்சஸ் ஆச்சு. அவருக்கு இந்த படம் தியேட்டருக்கெல்லாம் மிகப்பெரிய சக்சஸ் அடையணும் நான் எதிர்பார்க்கிறேன். அவருக்கும் ப்ரொடியூசருக்கும் பெரிய சக்சஸ் ஆகணும். மிக முக்கியமா ஒரே ஒரு கோரிக்கை, மார்ச் 7 வந்து பொங்கல் ஹாலிடே கிடையாது. 8 படம் ஒரே தேதியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. 8 படம் மார்ச் 7. சோ மீண்டும் ஒரு முறை ஊடக நண்பர்கள் சார்பிலும் நயன் சார்பிலும் எல்லாருமே ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். ஊடகங்கள் ரிவ்யூ கூட பண்ண முடியாது. இப்படி 8 படங்கள் 9 படங்கள் ஒரு தேதியில போட்டா நாங்க எல்லாருமே தயாரிப்பாளர்கள் சங்கத்திலும் சரி எல்லாத்துலயும் கோரிக்கை வைக்கிறது, 4 படத்துக்கு மேல வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான படத்துக்கு ஒரு தனி அட்டென்ஷன் கிடைக்கணும். 8 படம் நடுவில் வந்ததுன்னா அந்த அட்டென்ஷன் குறைஞ்சிரும் நான் நினைக்கிறேன். சோ நீங்க முதல்ல 4 படம் அப்படின்னா இன்னும் 4 படம் யாராவது அடுத்த டேட் போட்டா நல்லா இருக்கும். 8 படம் எல்லாம் வர்றது வந்து நியாயமே இல்லை. சோ இந்த ஒரு சிறப்பான படம் ஊடக நண்பர்கள் அட்டென்ஷனுக்காகவும் அண்ட் மக்கள் எல்லோருமே இந்த படத்தை கண்டிப்பா திரையரங்குல பாக்குறதுக்காகவும் ஒரு நல்ல ரிலீஸ் டேட்ல வரணும் நான் கேட்டுக்கிறேன். அது மார்ச் 7 தான் அப்படி நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுடைய தைரியத்துக்கு வாழ்த்துக்கள். அதனால வந்து வெற்றி பாதிக்கும் நான் சொல்லல. லட்சக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படின்னா ஒரு 4 படத்துல ஒரு படமா வரும்போது, 8 படத்துல 10 படத்துல ஒரு படமா வரும்போது ஐயோ இத்தனை படமா அப்படின்னு இக்னோர் பண்ணிட கூடாது என்ற ஒரு ஆதங்கத்துல தான் நான் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். எல்லா தயாரிப்பாளர்களும் மார்ச் 7 சொல்லி அனௌன்ஸ் பண்ண 8 தயாரிப்பாளர்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு போய் பார்த்துட்டே வர என்னது 7 8 ஐயோ எப்படிடா இது, எப்படி மக்கள் பார்ப்பாங்க, ஊடகங்களே ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க ரிவ்யூ பண்றதுக்கே டைம் இல்லை. ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த கடந்த வாரம் பாத்தீங்கன்னா 9 திரைப்படங்கள் வந்தது. அந்த 9 திரைப்படங்கள்ல யூடியூப் ரிவ்யூ கூட பல படங்களுக்கு வரல. யூடியூப் ரிவ்யூ வரல. நீங்க சொல்ற பாப்புலர் ரிவ்யூவர்ஸே வந்து அந்த படங்களை ரிவ்யூ பண்ணல. இத்தனைக்கும் அந்த படங்கள்லாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள். இதுதான் தமிழ் சினிமாவுடைய இது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, 9 படத்தையும் பார்க்கணுமா, வேண்டாம் இந்த வாரத்தை நம்ம ரிவ்யூ பண்ண வேணாம்னு சொல்ற ஒரு முடிவுக்கு போறாங்க. நம்பர் ஆஃப் பிலிம்ஸ் நிறைய இருக்கும்போது ஒரு 3 படம் இருந்ததுன்னா 4 படம் தானே கண்டிப்பா ரிவ்யூ பண்ணுவாங்க. அது மூலமா ஆடியன்ஸ்க்கு போய் படம் சேரும், அட்டென்ஷன் கிடைக்கும், பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். இது இந்த நேரத்துல இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நான் கோரிக்கை வைக்கிறேன். யாரெல்லாம் வந்து மார்ச் 7 தான் இங்க ரிலீஸ் டேட் சொல்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த படம் கண்டிப்பா கண்டென்ட்டுக்காக மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அட் தி சேம் டைம் எல்லோருமே நீங்களாம் யாரெல்லாம் அந்த டேட் யூஸ் பண்ணீங்களோ அவங்களாம் கொஞ்சம் பேசி ஒரு முடிவுக்கு வந்து நாங்க இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. தயாரிப்பாளர்களே அவங்களுக்குள்ள பேசி ஒரு லிமிடெட் நம்பர் பிலிம்ல வரும்போது இந்த படத்துக்கான வெற்றி மிகப்பெரிய வெற்றி காத்து இருக்கிறது. அந்த அளவு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருக்கு. ஹைலைட்டா என்னது டாப் போஸ்ட் எல்லாருமே இன்னைக்கு ரசிக்கிற ஆளுங்கெல்லாம் இந்த படத்துல இருக்காங்க, ரசிக்கிற நடிகர்கள்லாம். பாரதி ராஜா ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து ஒரு இந்த ரோல் முக்கியமான ரோலா தெரியுது. அது பிறகு வந்து நட்டி சார்ல இருந்து ரியோராஜ்ல கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய காவ்யா அறிவுமணி அவர்கள் ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணி செம்மையா பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் இன்னைக்கு. ஸோ அதனால ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேன். ஆம்பூர்னு ஒரு சின்ன ஊர். அங்கேருந்து வந்து ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு. அங்க வந்து இன்னும் செம்மையா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி வரா. அப்படி ஒரு நாள் படிக்க போகும்போது சென்னையில ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் பஸ்ல வந்து போயிட்டு இருந்தா. அப்படி போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு பெரிய பேனர், ரொம்ப அழகா ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் வந்து அவ பாக்குறான். ஸோ அது பார்த்ததும்
அதுல யார் இருக்காங்கன்னா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ், யாருன்னா none other than லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் வந்து அந்த பேனர்ல இருக்காங்க. ஸோ அந்த பேனரை பார்த்து தான் அவன் நினைக்கிறா, செம்ம கிராண்ட் ஜுவல்லரிலாம் போட்டு செம்ம அழகா இருக்கு அந்த பேனர். அதை பார்த்ததும் அவ நினைக்கிறா, நம்ம இவ்வளோ அழகான ஜுவல்லரிலாம் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட காசு தான் இல்லை, அட்லீஸ்ட் அந்த ஆட்ல நம்ம வரலாம்ல அப்படின்னு. ஸோ அன்னைக்கு நைட் அவ வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அதுக்காக ப்ரிப்பேரும் பண்ண ஆரம்பிச்சா. ஸோ அன்னைக்கு ஓட ஆரம்பிச்ச அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவளே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி என்ன பண்ணலாம், அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சு ஷார்ட் பிலிம்ஸ், பைலட் பிலிம்ஸ், குட்டி குட்டி ஆட்ஸ் அதுன்னு எல்லாமே ட்ரை பண்ணி அப்படியே அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்து ஒரு பிக் டெலிவிஷன்ல இருந்து ஒரு கால் இருந்துச்சு, இந்த மாதிரி உங்க ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தோம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஒரு சின்ன கேரக்டர் கிடைச்சது, அந்த கேரக்டர் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரக்டர்ல சான்ஸ் கிடைச்சது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த டெலிவிஷன்ல பண்ண அந்த கேரக்டருக்காக மக்கள் கிட்ட இருந்து அவ்வளோ லவ், அவ்வளோ ஒரு அன்பு. எங்க போனாலும் அவங்க வீட்டு பொண்ணா வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நான் தான். ஸோ முல்லைன்னு ஒரு கேரக்டர் பண்ணேன், அதுக்கு அவ்வளோ லவ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக், ஒரு பாஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பா இப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம அடுத்த ஸ்டெப் போகணுமே அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வந்தது நம்ம பிரிட்டோ கிட்ட இருந்து. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸ்டெப் வந்து அவர் கை பிடிச்சி வாங்க காவ்யா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை பிடிச்சி ஏத்தி விட்ட மாதிரி இருந்தது பிரிட்டோ பண்ணது. என்னன்னா பிரிட்டோ என்ன சொன்னாருன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது காவ்யா உங்களை வந்து நான் ஹீரோயினாலா காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் இந்த படம் முடிச்சு வெளியில வரும்போது நீங்க ஒரு குட் ஆக்டர் அண்ட் நீங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்ற பேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போச்சு. ஃபைனலி இன்னைக்கு இங்க நிக்க வச்சிருக்காரு பிரிட்டோ. ஸோ பிரிட்டோ வந்து நான் பார்த்த வரைக்குமே செம்ம ஹார்ட் ஒர்க்கிங், செம்மையா ஒரு சின்ன சின்ன டீடைலிங்கா இருக்கட்டும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. நான் ஏன் இந்த ஜேர்னியை சொன்னேன்னா, அன்னைக்கு நான் வந்து ஒரு நார்மலா கிளம்பி வந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு இங்க வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின் போது, அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கூட இருந்த எல்லாருமே யாருன்னா நீங்க தான். ஸோ ஃப்ரம் த பிகினிங் டு ஹியர் என்னை இங்க வர வச்சிருக்கிறது நீங்க தான். மீடியா, மக்கள், என்னோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து தான் இவ்வளவு தூரம் வர வச்சிருக்கீங்க. இது வந்து ஸ்டாப்பே ஆகாது. ஸோ ஐ கீப் என்டர்டெய்னிங் யூ ஆல் கண்டிப்பா அன்டில் மை லாஸ்ட் பிரெத். இது 100% உண்மை. அண்ட் இந்த படம் வெளில வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாரோட மனசுல இந்த படமும் நிற்கும். அண்ட் நான் அந்த கேரக்டரா கண்டிப்பா எல்லாரோட மனசுல இருப்பேன் அப்படின்னு நம்புறேன். ஸோ நிறமாறும் உலகில் மார்ச் 7th வந்து ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து தியேட்டர்ல போய் படம் பாருங்க. அண்ட் இட் வாஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் நட்டி சார், ரிஷிகாந்த். அண்ட் எனக்கு எல்லாரோடையும் நடிக்கிறதுக்கான ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இல்லை, பட் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்க ஒரு படத்துல நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மூமெண்ட் ஏன் நான் ஸ்பெஷல்னு சொன்னேன்னா, ஃப்ரம் தேர் டு ஹியர் இங்க வந்துட்டேன். ஸோ அந்த லவ்வுக்கு ரொம்ப தேங்க்யூ. அதை சொல்றதுக்காக தான் சொன்னேன். அண்ட் ஒரே ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டது என்னன்னா, நம்ம மேல வச்சிருக்க அந்த நம்பிக்கை இன்னைக்குமே விட்டுறக்கூடாது. யூ ஷுட் நெவர் கிவ் அப். விட்டு கொடுத்துறாதீங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். See you. பிளே பண்ணிருக்கக்கூடிய நம்மளுடைய ஆரா கிருஷ்ணன் அவர்கள் மஹி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பத்தியும் இதுல நடிச்ச அனுபவத்தை பத்தியும் எங்களுக்காக ஷேர் பண்ணணும் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ் சினிமால என்னோட ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டரா ஃபர்ஸ்ட் ஃபிலிம். So inge inda paakumbodhu I just want to register and keep this in my memory because I want to come here every year and entertain you all with many films as I can. It really looks nice. Inge inda paakradhukku romba nalla irukku. I want to first thank Brutto.
ஏன்னா ஐ திங்க் இந்த படத்துல மோஸ்ட்லி நான் லாஸ்ட் காஸ்ட். சடனா வந்து நம்ம டிஓபி மல்லிகார்ஜுன் வந்து என்ன புருட்டோவை மீட் பண்ண சொன்னாங்க. ஸோ ஐ மெட் ஹிம் அண்ட் ஹி வாஸ் லைக், ஐரா நீங்க பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு சுத்தமா தெரியல, இந்த படோட ஸ்டோரி தெரியல, இந்த படத்துல இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஐ டிடன்ட் ஈவன் நோ. என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் வைக்கும் போது சாண்டி மாஸ்டர் வாஸ் சிட்டிங் இன் ஆட்டோ அண்ட் எனக்கு சுத்தமா தெரியல மாஸ்டர் இஸ் சோ ஃபேமஸ் அப்படின்னு. So many people are coming and taking selfie and I'm asking Master, like, are you this famous? He's like, yeah, I'm famous. I'm like, okay. Then Master showed me many of his dance videos and Master is dancing in some function where Prime Minister of India was here in Chennai or something. And I'm like, Master, are you this famous? I'm so sorry, I was not aware. I am so glad, Master, I got to share screen with you. It's really lucky and it's very welcoming for a newcomer when another artist is so welcoming and so humble. Rio Raj, you are everybody's sweetheart. Looks like everybody is a huge fan of you and a lot of my friends or girls are a huge fan of you. Joe is like most watched in Karnataka as well. Nanu vandu Bangalore la irukumbodhu indha padam paathen. Until then I was really like, then when I met you first time in the song I was like, okay, I have seen you types. Nati sir, to be even seen with you in this poster, it's my luck. It's really my luck. You're such a big artist, wonderful cinematographer. I think I am very lucky that I'm able to share the screen and thank you so much Brutto for giving me this opportunity. It feels wonderful. All the artists over here, you guys have acted wonderful, and to the cast and crew of this film, they have done wonderful job, and to all of you media people, thank you so much for coming here and supporting us. Niram Marum Ulagil is releasing on March 7th. Please support us, go to theatres and watch the film in theatres. See you all really soon on March 7th. Thank you so much. பாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய லிசி ஆண்டனி அவர்கள் வாங்க மேம். என்ன இந்த படம் நான் போனேன், நடித்தேன், முடித்தேன், வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சோஷியல் மீடியாவில் இவங்க போஸ்ட் பண்ணும்போது தான் டேக் லிஸ்டே வந்து ஒரு 2 பேஜுக்கு பார்த்தேன் நான். அப்போதான் எனக்கு புரிஞ்சது இந்த படத்தில் இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒரு முதல் படத்திலே இவ்வளோ ஆக்டர்ஸை, இவ்வளோ கேரக்டர்ஸை உருவாக்கி அதுக்கு இவ்வளோ ஆக்டர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அது பிரிட்டோ என்ன பண்ணியிருக்காரு, எப்படி இருக்கு, அந்த லிங்க் எல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்கறதுல அது பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான். அதே மாதிரி ஒரு சிலவங்களோட சின்ன வெற்றி கூட நம்ம வந்து ரொம்ப ரசிப்போம், ரொம்ப கொண்டாடுவோம், அவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம். நம்மளே வந்து வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படி நான் ரொம்ப ப்ரே பண்ணுறேன், ரொம்ப ரசிக்கிறேன், ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு கேரக்டர் வந்து என்னோட ஃப்ரெண்டு சாண்டியோட ஒரு ஸ்டேஜும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஆக்டர் ஆவேன்னு நினைக்கல, சாண்டி ஆக்டராவா நானும் நினைக்கல, ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து நடிப்போம்னு சத்தியமா நினைக்கல. ஸோ அதுவும் நடந்துருச்சு. ஸோ மை பெஸ்ட் ஆஃப் விஷஸ் டு த என்டையர் டீம். ஆஸ் யூஷுவல் நீங்க எப்பவுமே என்னோட எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லா மேடையிலையும் சொல்றது தான். ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. முடிவும் நீ ஹரிணியாக தெரிஞ்சாங்க. இனிமேல் இந்த படத்தினுடைய கதாபாத்திரம் அவங்களுக்கு ஒரு பெரிய அறிமுகமாக இருக்கணும் அப்படிங்கறத ஒட்டுமொத்த குரூனுடைய ஆசையாக இருக்கு. So Harini, please share us about the experience. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல நான் அதித்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். எனக்கு எடிட்டர் தமிழ் முன்னாடியே தெரியும். நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒன்றா ஒர்க் பண்ணோம், பாலாஜியும் நானும் சேர்ந்து நடித்தோம். ஸோ அப்படி தான் வந்து இந்த படத்துக்கு என்னை ரெஃபர் பண்ணார்.
அண்ட் ஒரு நாள் தான் அந்த படத்தோட ஷூட் இருந்தது. பட் எனக்கு பிரிட்டோ சார் மேலே ஒரு தனி ரெஸ்பெக்டே வந்தது. பிகாஸ் ஸ்மால் இன்கன்வீனியன்ட் ஷூட்டில் இருந்தால் கூட அவர் வந்து அவரே வந்து சார்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு அவர் அவ்வளோ ஒரு ஸ்வீட் பர்சன். அண்ட் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருந்தேன், போத் ரோல் பண்ணலாமா வேணாமா. பட் கன்வின்ஸ்ட் மீ சார் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொன்னார். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் டு தி என்டையர் டீம். அண்ட் இதுக்கப்புறமும் நான் நிறைய ஒர்க் பண்ணணும் சார். தேங்க்யூ. பேச்சை கேட்க பிக் பாஸ் டைட்டில் வின்னர் நம்மளுடைய முத்துக்கா. இந்த நம்ம முத்து சொன்ன மாதிரி இந்த க்ரூ வந்து மேடையில அடக்கவே முடியல. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு க்ரூ. இது ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் சொல்றதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம் பல ஃபேமிலிஸ் வந்து சேர்ந்து இந்த படத்தை பண்ணிருக்காங்க அப்படிங்கறதும் தான். சோ இதை ஒட்டுமொத்தமாக ப்ரொடியூஸ் பண்ண நம்மளுடைய கேத்ரின் ஷோபா அவர்கள் கண்டிப்பாக எங்களுக்காக பேசணும். ப்ளீஸ் வாங்க மேம். பிரிட்டோ ஜேபி அவர்கள், ஒரு பெரிய கனவு இந்த மேடை, நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஓவர் டு யூ, ப்ளீஸ் வாங்க. பிரசன்ட் மீடியா அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுக்கலன்னா யாரும் கொடுக்க போகிறாங்க. ஸோ எத்தனையோ பேர் வளர்த்து விட்ருப்பீங்க, அதில் நானும் ஒரு ஆள். அதனால் நம்பிக்கையாக உரிமையாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு ஒரே ரீசன், ஏன்னா நான் பிறந்து நான் அப்பாவை பார்த்ததில்லை. ஆக்சுவலி 9 நாளில் எங்கள் அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மட்டும்தான் எல்லாத்தையுமே பண்ணாங்க. இப்போ வரைக்கும் இங்கே நிற்கிறேன்னா எங்கள் அம்மானால தான். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு படம் நான் நடிச்சுட்டு தான் இருந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு படம் யாருக்கு எப்படி என்ன பண்ணணும்னு நிறைய கதைகள் இருந்துச்சு. ஆனால் இந்த கதைக்கான ரீசன் அம்மா. ஸோ அம்மாவுக்கு ஒரு டெடிக்கேஷனாக ஒரு எல்லா விதமான விஷயங்களும் ஒரு விமன்ஸ்க்கு ஆகட்டும், ஒரு அம்மாவுக்காகட்டும் இந்த படம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு படமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய படங்கள் வந்திருக்கலாம், ஆனால் இது ஸ்பெஷலாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே அது பிடிக்கும். ஒன்ஸ் நீங்கள் தேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது தெரியும். நான் இதில் தேங்க்ஸ், ஏன்னா ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது. நான் அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன், ஜியோ சினிமா, இவங்க 2 பேர்த்துக்கும் நான் ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இவ்வளோ பேரை நான் சொல்கிறேன்னா, லூசாடா நீ அப்படின்னு தான் கேட்பாங்க முதல்ல. ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ எப்படி எடுப்ப, என்ன பண்ணுவ, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டெபியூ நீ எப்படி நீ பண்ண போகிற அப்படின்றது தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. பட் நான் சொன்னப்ப நம்மள இவ்வளோ பேரில் வச்சு பண்ணுவேன்னு, அதுக்கப்புறம் பண்ண அவங்களே எடுத்துக்கோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் மேம், தேங்க்யூ மேம். அப்புறம் இன்னொரு என்னென்னா, இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமான ஜீவந்த் அண்ணா, அவருக்கு ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற தருண் சார், பர்ஃபெக்ட் பிக்சர்ஸ், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். புது மியூசிக் டைரக்டர்னாலே ஒரு சின்ன ஒரு லேபிளில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப இதாக இருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்டை பார்த்து எங்களுக்கு வேல்யூ பண்ணி எங்களுக்கு வந்து எடுத்து இந்த அளவுக்கு ரீச் பண்ண ட்ரெண்ட் மியூசிக் அந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இது காரணமான ஜித்தேஷ் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதை தாண்டி வந்து இன்னும் நிறைய பேர் இந்த இதில் தேங்க்ஸ் சொல்லணும். நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவ்வளோ பேர். நம்மளுடைய பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் ஒரு புகைப்படம் எடுத்துக்கோங்க, போட்டோ எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ, அதுக்கப்புறம் போட்டோ எடுத்துக்கோங்க.